பாருங்க, ஜெபம் நாம போய் ஆண்டவர்கிட்ட பேசுவது, ஹல்லேலூயா. ஆனால் துதி கர்த்தரை நம்மிடமாக சேர்த்து கொள்வது, ஹல்லேலூயா. நம்மை நோக்கி அவரை நம்ம கூப்பிடுறோம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், இதோ புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன், ஹல்லேலூயா, இப்பொழுதே அதை செய்கிறேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆனால் ஜெபம் நாம் அவரோடு கூட பேசுவது, ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்து கேட்பாரு நம்ம சொல்றத, நம்ம பேசுறத. அது எப்படி பேசணும்? அவருக்கு பிடிச்ச மாதிரி பேசணும், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகளை சொல்லி நாம் பேச வேண்டும். ஆண்டவர் அதை ரசிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அதனால்தான் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னமே நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை எனக்கு நீ தருகிறீர் ஆண்டவர் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் பேசுவதை ரசிப்பது ஜெபம். ஆனால் துதி அப்படி இல்லை. கர்த்தரை நம்ம கூட, ஹல்லேலூயா, அவரை வைத்து, அவரை புகழ்ந்து, அவரை ஸ்தோத்தரித்து, அவரை துதித்து பாடுவது.